ராஜ், இட்ஸ் ஆல் ஓவர். லெட்ஸ் பிரேக் அப். ஷாலு என்னாச்சு? ஷாலு வெயிட் பண்ண, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. ஷாலு, என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சதில்லை. பிரேக்கப்புங்கிற வேர்டு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு அவாயிலேருந்து வரும்போது தான் தெரியுது. சரி, கடைசியாக அவளை ஒரு தடவை மீட் பண்ணுவோம். சரி, ஜானிக்கு கால் பண்ணி பார்க்கலாம். டே மச்சான், எங்கடா இருக்க? சொல் மச்சான். ஷாலு எனக்கு பிரேக்கப் சொல்லிட்டாடா. மச்சான், நான் ஒரு வேலையாக வெளில போயிட்டுருக்கேன். நீ தேஜுக்கு கால் பண்ணு. சரி ஓகே, நீ சீக்கிரம் வா. சரி ஓகே, தேஜ்க்காவது கால் பண்ணி பார்ப்போம். இந்த சனியை எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ, சொல்கிறா. தேஜ் எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்க, சொல்கிறா. ஷாலு எனக்கு பிரேக்கப் சொல்லிட்டாடா, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ சாரி இப்போ என்ன நின்று ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களோ? டேய், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஹியூமர் டைம் தேவையா? சரி சொல்லு, எந்த பாருக்கு போகலாம்? டேய், மூடிட்டு நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு வா. அவளை அங்கே தான் வர சொல்லியிருக்கேன். ஐயோ, பீர் போச்சே. சரி வரேன், வை. ஷாலு, நான் வேணா உங்கள் அப்பாட்ட பேசவா? ஒன்றும் வேணாம். என்னன்னு பேசுவே? உனக்கு ஜாப் இல்லை, செட்டில் ஆகலை. உன்னை நம்பி எப்படி என்ன மேரேஜ் பண்ணி தருவாங்க? ஷாலு, செட்டில் ஆன தான் மேரேஜ் பண்ணணுமா? நீ ஜாப்க்கு போகிறல்ல, கொஞ்சம் நாளாக நான் கண்டிப்பாக நல்ல ஜாப் தேடி போவோம் ஷாலு. எல்லாம் 2 பேரும் ஜாப் பண்ணாதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஏன் ஷாலு, நாங்கள் மட்டும் லவ் பண்ணுற போட்டு செட்டில் ஆகலனாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் பண்ண மாட்டீங்கல்ல? நீ தேவையில்லாமல் பேசாதே, ஓகேவா? உண்மையை பேசினா உங்களுக்கு தேவையில்லாம பேசுகிற மாதிரி இருக்கா? சாரி, ஐ கான்ட் லிவ் மிடில் கிளாஸ் லைஃப். என்னால் மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ண முடியாது. எது மிடில் கிளாஸ் லைஃபா? மிடில் கிளாஸ் லைஃப்னா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா? ஒருத்தன் தனக்காக மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலிக்காகவும் வாழ்கிறது தான் இந்த மிடில் கிளாஸ் லைஃப். அந்த லைஃப் என்னால் வாழ முடியாது. ஏன் ஷாலு, லவ் பண்ணும்போது வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதுங்கிறது. இப்போ லவ் பண்ணிவிட்டு கல்யாணம்னு ஒன்று வரும்போது மட்டும் வேலை செய்யணும், வீடு இருக்கணும், பைக் இருக்கணும், செட்டில் ஆகணும்னு சொல்ல வேண்டியது. நல்லா தாண்டி பேசுகிறீங்க ஷாலு. கஷ்டங்கிறது தூசி மாதிரி, அது எவ்வளோ தொடச்சாலும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இந்த ஏழை பணக்காரெலாம் வித்தியாசம் தெரியாது. எனக்கு இந்த லக்ஸரி லைஃப் தான் வேணும். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு இந்த மிடில் கிளாஸ் லைஃப் வேணாம். உனக்கு என்னடி தெரியும் மிடில் கிளாஸ் பசங்க லைஃப் பற்றி? அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பா பட்ட கடனை வட்டியோட திரும்ப கட்டணும், தம்பி தங்கச்சிங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுன்னு டியூவில் பைக்கை வாங்கி அந்த டியூ கட்டுறதுக்காக பிடிக்காத வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு 1 வருஷமோ 2 வருஷமோ வேலையை செஞ்சு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வருஷத்தில் 2 ட்ரெஸ் எடுத்து வாங்கின பைக்குக்கு டியூ கட்ட முடியாமல் நாங்கள் படுற கஷ்டம்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். ஐ கான்ட் ஹியர் யுவர் bloody nonsense advice. இட்ஸ் ஓவர், லெட்ஸ் பிரேக் அப். கூட வந்துட்டு நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலடா. ராஜ், நம்ம சொல்கிறது நிமிஷம் கேள் ராஜ். கடைசியில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை நம்பாதன்னு அரவிந்த் சாமி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டல. நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க. என்ன மச்சான் அவங்கள அப்படியே விட்ட? அதான் மச்சான் மிடில் கிளாஸ் பசங்க. இதுக்கு தான் சொன்னேன், இந்த பொண்ணுங்களே நம்பாதானே. ரோஜா செடியில் முள் இருக்கிறதுனால எல்லா பூ அழகாக இல்லாமல் போயிடுதுரா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறதுக்காக எல்லா பொண்ணு தப்பானவள மாற மாட்டாடா. என்ன மச்சி, கருத்தூசியா? வாடா.
லைஃப்பில் காசு இருந்தால் நீ யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். அதுவே அந்த காசு மற்றவங்க கிட்ட இருந்தால் அவங்க யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ காமராஜர் காலத்துலேருந்து கோவிட் காலம் வரைக்கும் மணி தான் லவ்வை டிசைட் பண்ணுது. ஒருத்தர் உங்களை உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருங்க. இல்லைனா அவங்கள லவ் பண்ணாதீங்க. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பொண்ணை விட பையன் தான் அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறான்.